தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. கொண்டாடுவனமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது இருக்குது. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. நீங்கள் உலக வரலாற்றை பார்ப்பீர்கள் என்றால் கடந்த 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை உலகம் முழுவதும் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்துடைய பண்டிகை மட்டுமே, பிறந்த நாள் மட்டுமே. ஆகவே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரும் கண் பார்வையற்ற மக்கள் மற்ற நண்பர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான ஆல்பர்ட் ஐயா அவருடைய குழுவினர் வந்திருக்கிறார்கள், மிக மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்து சொல்கிறேன். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும், மற்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், மற்ற சமயத்தில் இருக்கிற மக்களுக்கும் அது உரித்தான ஒரு பண்டிகை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது மூலமாக மனுக்குலம் அனைத்துக்கும் அருளப்பட்ட மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி என்று சொல்லும்போது அது நீதியோடு கூட அமைதி. இப்பேற்பட்டதானே நிகழ்வை ஒருங்கிணைத்து ஆர்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியினை இந்த நாளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது என்ன சீசன் என்று சொல்லி. நாம் கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் இருக்கிறபடியினாலே குறிப்பாக வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர் அரும்பாடு பட்டிருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அதே போல அருமையான டிஎஸ் குரூப் ஆஃப் குடும்பம் இவர்கள் ஒவ்வொரு நலிந்த மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தங்களால் முடிந்த உதவிகளை நேரம் காலம் பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே அவர் தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். வணக்கம், நான் டாக்டர் சுந்தர், நுரையீரல் டாக்டர். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் ஐயாவுக்கும் மேற்கூறிய மேதகு நண்பர்களுக்கும், என்ன அவங்களோட கொஞ்சம் நான் வயசில் பெரியவன் நான் நினைக்கிறேன், தெரியல, எல்லாருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே நான் வந்ததுக்கு காரணமே இந்த ஆர்எம்எஸ் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா விதத்துலேயும் நல்லா முன்னுக்கு வரணும். இந்த மாதிரி சர்வீஸ் யாரும் செய்ய முடியாது. நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து உடலில் உங்களுக்கு எதனா உபாதைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லிவிட்டு அது தகுந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இப்பொழுது நம் மத்தியில் டாக்டர் டி ஜெயசிங் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கண் தெரியாத பிள்ளைகள், பார்வையற்றவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எதை குறித்தும் வருத்தப்படாதீங்க. யோவான் 9 வாசிக்கும் போது பிறவி குருடன் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். கொடுக்கும்போது எல்லாரும் கேட்டாங்க, ஐயா இது யார் செஞ்ச பாவம் ஐயா, இப்படி குருடனை பிறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இது யார் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்காய் இப்படி பிறந்தான்னு அப்படி சொன்னார். இந்த உலகத்தில் பார்க்க மனுஷன்லாம் குருடனாக இருக்கான். குருடனாக இருக்க நீங்களாம் பரிசுத்தமானா இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிருபை. உலகத்தை பார்க்கும் சொல்லி சொல்கிறேன்னா இன்றைக்கி திருடணும், உலகத்தை ஏமாத்திடணும், ஊழியக்காரன் பேரில் கடவுள்குருவான காரியம் செய்யக்கூடிய மனுஷனாக வாழ்கிறான். ஆனால் நீங்கள் கடவுள் கொடுத்த புண்ணியம் அது மாத்திரமில்லை, பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் உங்களை எல்லா விடுதலையும் கொடுத்து எல்லா வித சந்தோஷத்தையும் கொடுத்து இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா.
ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே, சௌத்திரம் ஏசையா. ஊடர்களை சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. கடந்த வாரம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். நாகல்குளம்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். 22 வயசு பெண்ணு, 3 குழந்தைகள். கேன்சரில் இறந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளோ வேதனை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு கண் பார்வை தான் குருடராக்கினார் ஒழிய மற்றபடி உங்களுடைய இருதயமெல்லாம் கடவுள் பிரியமான இருதயம், கடவுளோடு வாழக்கூடிய இருதயம். ஆண்டுடைய நியாயத்தீர்ப்பு நாளில் பரலோக ராஜ்யத்தில் 24-30 ஆண்டவர் உட்கார்ந்துருப்பல சிங்காசனத்தில், அங்கெல்லாம் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க. அது கிருபை ஆண்டு வாழ்க்கையை தருவார். காரணம், கடவுள் நம்ம தெய்வம் உண்மையிலேயே ஒரு மனதுருகக்கூடிய தெய்வம். மனதுருகி ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்து வழிநடத்தக்கூடிய நல்ல தெய்வம். அந்த தெய்வத்துக்கு ரட்சராக கொண்டிருக்கீங்க. அந்த பரிதிக்குள்ளுடன் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல, என்ன விடுதலை ஆண்டவர் போகிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, சத்தத்தை பார்த்து யாருடான்னு கேட்கும்போது ஆண்டவர் போகிற நசரேயனாகிய இயேசுவே வாங்க வாங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் அதட்டுனாங்க. ஏன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் அதட்டுவாங்க, விரட்டுவாங்க. ஆனால் உங்களை நேசித்து வழிநடத்தி அரவணைத்து மார்பில் அனைத்து முத்த கொடுக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திருந்தான். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்ல முடிவே
எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். உங்க வாழ்க்கையில் தரக்கூடிய சந்தோஷம் சமாதானம் ஒருத்தர் தர முடியும். இயேசு மாத்திரம்தான். நீ பல குறையோடு பல வேதனையோடு வந்திருக்கலாம். அந்த வேதனையை பார்த்து கண்ணீரை பார்த்து ஒரு சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து அனாதே சொல்லி நாயினோடு விதவின் கண்ணீரை துடைக்க தெய்வம் உன் கண்ணீரை துடைத்து பாதுகாக்கக்கூடிய பட்சர் ஒருத்தர் தான். அந்த வாழ்க்கை ஆண்டவரே கேள்வி ராஜான்னு கேட்கலாமா? எங்களுக்கு சமாதானம் துண்டு வண்ணம் தந்தாய விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். முள்முடியை தலைமேலே சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணலப்பா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 வருடங்கள் ஆண்டவர்கள் ஆஸ்வதிக்க போகிறார். ஒருவேளை பார்வையில் கண் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மனசில் ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை தந்திருக்கார். வெளிச்சத்தை தந்து இந்த உலகத்தில், பாவமான உலகத்தில், வேஷங்கள் நிறைந்த உலகத்தில், தந்திரங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறத விட இப்படி அமைதியாக கடவுளை தியானிக்க வேண்டிய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் என்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அந்த பரதீமை குழுவுக்கு இறங்குனீங்கப்பா. அது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பம் சந்தோஷிக்க இது மூலமாக அநேக ஆத்துமாக்கள் மந்தையில் சேரத்தக்கதான் கிருபை தாங்க ஐயா. கேட்கலாமா? கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் இருதய சிந்தனை அறிந்திருக்கிறார், உன் இருதயத்தின் வேதனையை அறிந்திருக்க தெய்வம் ஒருத்தர் உலகத்தில் உண்டானா
இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் ஒருத்தர் இல்லை. எல்லா பெருமையும் மற்ற காலத்தோடு மனுஷன் வாழ்கிறான். ஆனால் உன் இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாய் தாழ்த்தி ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இயேசுவே மாறுங்க ஐயா, எங்களோட வாங்க, எங்களோட வாங்கன்னு கேட்கலாமா? சரி, எத்தனை வியாதிகள் இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். ஒரு கண்ணீரை பார்த்தது மாத்திரமல்ல, ஒரு பெரிய விடுதலை தந்தது மாத்திரமல்ல, எழுந்து போகிறதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகமும் உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி வார்த்தையில் ஒரு பெரிய கிருபையை தரப்புகிறார். அப்படி கேட்கலாமா? அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். தாயன் வளர்ந்தவரே, நோயினவரே, தாயன் வளர்ந்தவரே, பரிகாரினார் பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரினார் பட்சமாய் தாங்கிடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
மாற்றுவாரே தூயாவி ஈண்டிடுவார் தூய்மையாய் மாற்றிடுவார் தூயாவி ஈண்டிடுவார் தூய்மையாய் மாற்றிடுவார் அருளாத நாமமது ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. மாயையில் நம்பின மக்கள் எத்தனையோ உண்டப்பா. நான் நீந்த பிள்ளைகள் கொடுத்த வெளிச்சத்திற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. திருச்சபைகள் திருமணங்களை கருத்து தருகிறோம். மனுஷகுமாரன் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று மாற்றின்படி ஆண்டவர் நீ நியாயத்திற்குரிய நாட்கள் நெருங்கி விட்டதப்பா. அது மனது வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் மூலமாக ஒரு அற்பத்தை கட்டிடுத்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு நன்றி ராஜா. பிணியாளியனுக்கு வைத்தியம் தேவை சொன்ன வார்த்தையின்படி பிணியாளியனுக்காக இந்த வைத்திய சாலை உருவாக்கிற கிருபைக்கு நன்றி ராஜா. இதே மூலமாக அநேக மக்கள் உடைய அன்பை பெற்று செல்ல, உடைய ஆசுவத்தை பெற்று செல்ல, அந்த சிலுவம் போல சீலம் குளத்தை போல கழுவோட கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அன்பு பேராயிரையாக்கு வருகிறோம். சக ஊழியர் ஊருக்கு வருகிறோம். ஆண்டவரே, இங்கே வேலை செய்ய ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கு வருவோம் சாமி. ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. ஒரு அபிஷேகத்தை நிறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. 38 வருஷமாய் பிரதஸ்தா குலத்தை படுத்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தீங்கப்பா. அதே போல் இந்த இடத்துக்கு வரும்போது விடுதலையோடு செல்ல கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
உங்கள் யாவரையும் இறைமகன் கிறிஸ்துவின் நாமத்தில் டிஎஸ் ஃபேமிலி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு என்பது கடந்த 3 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் அருமையான ரெவரண்ட் ஹென்றி ஜபா ரிச்சர்ட் மூலமாக இசிஐயுடைய திருச்சபையில் நடைபெற்றது ஃபஸ்ட்டு. அடுத்து கடந்த வருஷத்தில் எங்களோடு இணைந்து பணி செய்யும் மக்களாகிய டிஎஸ் ஃபேமிலியோட ஒர்க்கர்ஸோடு இணைந்து போன வருஷத்தில் உங்களை அழைத்திருந்தோம். இந்த வருஷத்தில் அப்படி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அதற்கப்புறம் இது தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக நடத்தணுங்கிறத முடிவு பண்ணி இதை என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று சிந்தித்த பொழுது இது ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ், என்னுடைய இளைய மகன் டாக்டர் ஆல்டின் அவர்கள் அப்படிப்பட்ட பெயரை எடுத்தார். ஒரு நல்ல பெயர் என்று அதற்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ் என்று இந்த பண்டிகை நாங்கள் இதை கொண்டாடி கிருபை செய்தார். இதில் நீங்கள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா ஆண்டவர் கூப்பிட்டு அழைத்து உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர். யோவான் 9ஆம் அதிகாரத்தில், மார்க் 10ஆம் அதிகாரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு நல்ல டேலண்ட் உங்களுக்கு கொடுக்குறார். இப்போ எங்களுக்கு 6 அறிவு இருக்குது, எல்லா பயமும் வேலை செய்யும். ஆனால் உங்களை மாதிரி எங்களுக்கு வேலை செய்யாது, எங்கேயாவது பிரேக் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு எல்லா நிலையிலும் ரொம்ப கரெக்டாக ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருடைய தாளந்து அப்படிப்பட்ட தாளந்து. அதனால் அதை உங்களுக்கு தனியாக இங்கு கூப்பிட வேண்டும் என்று பிளான் பண்ணி இந்த டேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். இது டிஎஸ் ஃபேமிலி சார்பாக ஆர்ஹெச்எஸ் ரெபேக்கா மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கப்பட்டு, இது மணலி நியூட்டவுன் பகுதியில் அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு மருத்துவமனையாய் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், என்னுடைய இளைய மகன் ஆர்த்தோ, மகள் தோல் சம்மந்தப்பட்ட டாக்டர், என்னுடைய மூத்த மகள் டென்டிஸ்ட், பல் சம்மந்தப்பட்ட டாக்டர், என்னுடைய மருமகன் இரத்த சம்பந்தமான டாக்டர், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், மருமகள் எம்பிபிஎஸ், பெண்களுக்கான ஒரு டாக்டர், 2 பேரப்பிள்ளைகள், மூத்தனுடைய 2 பேரப்பிள்ளைகள், மூத்த மகளுடைய பேரன் இப்போ ஹவுஸ் சர்ஜன் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2வது மகளுடைய பேத்தி ஹவுஸ் சர்ஜன் முடித்து பிஜிக்காக ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த நிலைமையில் உங்களோடு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு 35 வருடம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனவர், மரணத்தை நோக்கி கடந்து சென்றவர். என் உடலெல்லாம் வீங்கிருச்சு. டாக்டர் டிசி சந்திரசேகரன் குமரன் ஹாஸ்பிட்டல் தூத்துக்குடியில் ஒரு நல்ல மருத்துவர். அவர் காசை கொடுத்து வைத்தியம் பார்ப்பார். ஏழை மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் மெடிக்கல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பார். அவர்கிட்ட தான் நான் யூராலஜிஸ்ட்டுக்கு போயிருந்தேன். அவர் சொன்னார், ஒரு நல்ல டாக்டர் ஜெயக்குமார், யாருன்னா தேராயா கல்லூரிய கொள்ளு பேரன், 4வது தலைமுறையில் டாக்டர் ஜெயக்குமார். இன்றைக்கி 82 வயசு அவருக்கு, 75 வயசுக்கு மேலே. அவர்கிட்ட அனுப்பி உன்னை கிட்னியை ரிப்பேர் பண்ணுவார், நீ அவர்கிட்ட போன்ட்டார். டாக்டர் ஜெயக்குமாரை பார்க்குறப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டு, பல வருஷமாக உங்களுக்கு சுகர் நார்மலாக இல்லை, அதனால் நீங்கள் டாக்டர் செல்லமாரியப்பன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போங்கன்னு என்னை அனுப்பி விட்டுட்டார். டாக்டர் செல்லமாரியப்பன் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், நீரிழிவுக்கான சர்க்கரை வியாதிக்கான மருத்துவ நிபுணர். அவருடைய பெஸ்ட்டு குவாலிட்டின்னா, நான் டாக்டர் ஜெய்சிங் இன்னும் ஒருத்தர் உண்டு, இப்போ இறந்துட்டாங்க. இப்போ இருந்தால் 100 வயது கிட்டத்தட்ட அவங்களுக்கு. கை வச்சா ஹீலிங், போஸ்ட் அடித்து ஒட்ட மாட்டார். 2 ரூபா 3 ரூபா தான் ஃபீஸ் வாங்குவார். அதையும் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுவார். பெரிய டாக்டர், ஒரே ஒரு செருப்பு, 2 பேண்ட்டு 2 ஷர்ட், அவருக்கு அவ்வளோதான். ஆனால் பெரிய டாக்டர். எம்ஜிஆருக்கு தொண்டையில் குண்டு எடுத்தவர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு தொண்டையில் அவர் தான் அறுவை சிகிச்சை பண்ணி குண்டு எடுத்த பெரிய டாக்டர். அவர் மாதிரி உள்ளவர் தான் டாக்டர் செல்லமாரியப்பன். வாங்கு சொல்கிற முஸ்லீம், அவங்களுக்கு வைத்தியம் பணம் கிடையாது. மந்திரம் சொல்கிற பிராமண சகோதரர்களுக்கு பணம் வாங்க மாட்டார். பாஸ்டர்ஸுக்கு பணம் வாங்க மாட்டார். போலீஸ் ஆஃபீஸர்ஸு போலீஸ்க்கெலாம் பணம் வாங்க மாட்டார்.
அவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு உதவி செய்தால் 100 பேருக்கு உதவி செய்த மாதிரி அவருடைய நினைவுகள். ஒரு வாழும் கிறிஸ்தவன் இப்போ இல்லை, நம்மளோடு பரமநடிக்கு போயிட்டார். அவர் மூலம் தான் இந்த வைத்தியத்தை இப்படிலாம் பண்ணலாங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். அவர் இருக்கிற வரை அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு அவர் பணி செய்தார். அதன் மூலம் தான் அவங்க உங்களை மாதிரி முடியாத மக்களுக்கு நான் உதவி செய்கிற எண்ணம் எங்களுக்கு வந்துச்சு. எங்களுடைய குடும்பத்துக்கே வந்தது, எங்கள் மூத்த சகோதரருக்கே வந்தது. இப்படிப்பட்ட டாக்டர் இருக்காங்கப்பா. அவர் கிறிஸ்டின் இல்லை, அவர் கிறிஸ்டின் இல்லை, அவர் ஹிந்து. ஆனால் கிறிஸ்தவன் முதலே சொன்னாங்க, கிறிஸ்து வந்ததே ஏழைகளுக்கு காஸ்பல் சொல்வதா, அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் லவ், ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ். அப்படிப்பட்ட வாழும் டாக்டர் இப்போ நம்மோடு இல்லை, அவருடைய துணைவியார் வந்திருக்காங்க. அவர்களை நாம் கைகளை தட்டி அன்போடு வரவேற்போம். என்று அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள நாங்கள் திறக்கிறனை கூப்பிடணும்னு நினச்சோம். ஆனால் அன்னைக்கு கால சூழ்நிலை, அவர்கள் இன்று வந்திருக்காங்க. அவர்களை அதிகமாக நினைக்கிறேன். அதோடு இந்த நாளில் நாம் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். முதல்ல ஐயா ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த தத்துவத்தில் இருக்கிற வேலூர் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயர் டாக்டர் நித்யா சர்மானந்தம் ஐயா சர்மாநித்யானந்தம் வந்திருக்காங்க. நான் NMSஐயில் ட்ரெஸ்டராக இருக்கேன். அங்கு ஜெனரல் செக்ரட்டரியாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிற ரெவரண்ட் நோவா ஜேம்ஸ். தூர பார்வையோடு வேகமான ஒரு வளர்ச்சிக்கு இதே மாதிரி பின்தங்கின மக்கள் மத்தியில் இந்தியா முழுவதும் சென்று பணி செய்கிறார். அவரும் வந்திருக்கிறார். ஈசியை சேர்ந்த 2 போதகர்கள் வந்திருக்காங்க. பெர்னாட் என்கிற ஒரு அன்பு சகோதரர் வந்திருக்காங்க. உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களை அழைத்து உங்களுக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணணுங்கிறது எங்கள் ஆசை. உடனே என்னுடைய டாக்டர் மருமகன் மாமா ஒழுங்காக கரெக்டாக பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. இது நேற்று நடத்த வேண்டிய நிகழ்வு. டாக்டர் சுந்தர் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்திருக்காங்க. ஒரு பிராமண சகோதரர், நங்கநல்லூர் வீடு, ஆனால் வாழும் ஒரு கிறிஸ்தவன். அவர் ஐயா 23ஆம் தேதி வைங்க, நான் கண்டிப்பாக வருவேன், நான் காலையிலேருந்து அவங்களோட இருப்பேன்னு வந்து அல்ல டாக்டர் சுந்தர் வந்திருக்காங்க. ஒரு லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு. உங்களுக்கு அந்த சளி ப்ராப்ளம் அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டர் சுந்தரை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, இதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கான அந்த டெஸ்டிங் டாக்டர் பரிசோதனை உங்களுக்கு முழுமையாக எப்போவுமே இலவசமாக கொடுப்பாங்க. எங்களால் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ எப்போவுமே செய்வாங்க. நீங்கள் இங்கே வந்து அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களோடு தொடர்பு கொண்டீங்கன்னா எப்போவுமே உங்களுக்காக முடிந்த உதவி, சிறப்பான உதவி. அவங்களால முடியலன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட பேசி, இல்லை இன்னொரு மருத்துவமனையில் பேசி, இல்லைன்னா ஏதாவது மெடிக்கல் லெவல் டேப்லெட் லெவலில் நன்கு உதவி செய்ய ஒரு டாக்டர்ஸ். டாக்டர் ஜேசு பாண்டியன், அதுதான் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு ஒரு அம்மா பாட்டு பண்ணாங்களே, அவங்களுடைய மகன். அந்த அம்மா எங்களுடைய சம்மந்தி, அவங்களுடைய மகன். அவர் உண்மையாகவே ஒரு அர்ப்பணிப்புள்ள டாக்டர். என்னுடைய மகளும் ஒரு 2-3 பிள்ளைங்க வந்திருக்கீங்க. அவங்க தாய் அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க. 3 பேர்களுக்கும் காது கேட்கலங்கிறாங்க. அவர்களை கூட என்னுடைய மகள் மூலம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு மகா இருக்கா, அர்ப்பணிப்போடு பணி செய்யும் மகா, என் மகளுடைய ஃப்ரெண்டு, அந்த மகளிடம் அழைத்து முடிந்த உதவியை இந்த மருத்துவமனை உங்களுக்கு எப்போவுமே செய்யும். அதுதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். காலையில் வாட்ஸ்அப்பில் அழகாக ஒரு கதை கேட்டேன். ஒரு கப்பல் ஒரு ஹார்பர்லேருந்து கிளம்புது. ஸ்பெயின் நாட்டுடைய கப்பல், சண்டை போடுற கப்பல், 160 பீரங்கி தாங்கின கப்பல், பயங்கர சிறப்பான ஒரு கப்பல். சண்டை போடுறது மேல் தளத்தை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த குண்டுகளோடு முழங்குவதற்காக கிளம்பி போச்சான். ரொம்ப சந்தோஷம். அந்த கப்பல் கிளம்பி போய் சில நிமிடங்களிலே ஒரு காற்றுக்கு ஆடுது. ஏன் அந்த கப்பல் ஆடுதுன்னு பார்க்குறாங்க. அந்த கப்பல் வந்து மேல் தளம் நல்லா இருக்குது, கீழ்த்தளம் நல்லா இல்லை, ஃபவுண்டேஷன் நல்லா இல்லை, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணலை. ஒரு நாள் 2 நாள்லேயே அந்த கப்பல் கவுந்துருச்சு. இன்றைக்கி ஒரு எக்ஸிபிஷனில் அந்த கப்பலை கொண்டு வச்சுருக்காங்க. வாழ்க்கை என்பது நம்முடைய ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். ஈஸுங்கிற ஒரு கற்பாறையின் மேல் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஈஸுங்கிற ஒரு கற்பாறையின் மேல் நீங்கள் உங்கள் வீடுகளை கட்டுறப்போ உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஈஸுங்கிற நபர் உங்களோடு எப்பொழுதுமே கடந்து வர்றப்போ உங்களுக்கு எல்லா நிலையிலும் பிளஸ் பண்ணும் ஆண்டவர். அதனால் நீங்கள் மனிதன் இப்போ இன்றைக்கி அங்கே உங்களை கூப்பிட்ருக்கோம், எங்களால் சின்ன உதவி செய்கிறோம், அவ்வளோதான். இது உங்களுக்கு நிலையானதல்ல. உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர்.
அதான் சொல்கிறார் அவரை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், கண்டினியூ டு த ப்ரேயர். எப்பொழுதும் தோத்திரம் செலுத்துங்கள், எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவருக்கு துதி தோத்திரம் செலுத்தி கொண்டே இருங்க. எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தோத்திரம் செலுத்துங்க. அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களோடு இருந்து எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அதை நாங்கள் அப்படி செய்ய போய் தான் இன்றைக்கி டிஎஸ் ஃபேமிலின்னு நாங்கள் 4 சகோதரர்கள், எங்களுக்கு 11 பிள்ளைகள், 20 பேர பிள்ளைகள். அதில் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் 7 டாக்டர்ஸ் இருக்காங்க. காரணம் ஆண்டோடைய பெரிய கிருபை இது. உண்மையாகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் இது வருஷம் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ் எப்போவுமே நடக்கும்னு நினைக்கிறோம். கடவுள் கிருபை கொடுப்பான்னு நினைக்கிறோம். உங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்தோம், பொங்கல் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு 1 hour கழித்து காஃபியும் வடையும் தருவாங்க. போகிறப்போ உங்களுக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி பார்சல் கையில் தந்துடுவாங்க. இதுக்கிடையில் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்களுடைய டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, ப்ரெஷர், யூரின், உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு வேணுமோ பண்ணிக்கோங்க. வேறு பெரிய லெவலில் உங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. அவங்கள ஃபோன் தொடர்பு கொண்டு நீங்கள் அவளோடு வந்து தொடர்பு கொண்டு மருத்துவமனையில் எப்பொழுதுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட எங்களுடைய அன்பு பேராயர், என்னுடைய அன்பு சகோதரர், என்னோட நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பு. அவர் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பார். தொடர்ச்சியாக நாம் கவனமாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த அழைப்பை எனக்கு கொடுத்த ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎஸ் குடும்பத்திற்கு கடவுள் தொடர்ந்து அவருடைய அருளையும் வழிநடத்துதலையும் கொடுத்து காப்பாராக. நேற்றைய தினத்திலே நான் சென்னைக்கு ஒரு அலுவலுக்காக வந்தேன். திரும்பி வேலூருக்கு சென்று இன்றைக்கு உங்களோடு குறிஞ்ச நேரம் கழித்து என்னுடைய மகனை அழைத்து கொண்டு நான் வேலூருக்கு செல்ல வேண்டும். இந்த இக்கட்டான நிலையிலேயும் இன்றைக்கு நான் இங்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சி. உங்களை பார்ப்பதே எங்களுக்கு கிறிஸ்மஸ். காலையிலே நாம் எல்லாரும் இங்கு வந்து உணவு உண்டு, ஒரு சில வார்த்தைகளை கேட்டு மருத்துவமனையிலே பரிசோதனைக்காக சென்று உணவு உட்கொண்டு இங்கிருந்து கடந்து போவது சிறப்பான ஒரு காரியம். உணவு கொடுப்பதும் சுகம் கொடுப்பதும் ஆண்டவருக்கு பிரியமான பணிகள். சிறப்பாக நான் சவுந்தரபாண்டியன் அண்ணனுடைய குடும்பத்தை பாராட்டுகின்றேன். ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ், அன்பின் திருவிழா என்று சொல்லலாம். கிறிஸ்மஸ் அன்பின் திருவிழா, எல்லாரையும் மகிழ்ச்சி வைக்கின்ற திருவிழா, எல்லாருக்கும் ஆசீர் வழங்குகின்ற திருவிழா, எல்லாரோடு இணக்கமான உறவை பகிர்ந்து கொள்கின்ற திருவிழா. எல்லாரும் நம்பிக்கையின் திருவிழா என்று ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோப் மே மாதத்திலே நடத்துவார்கள். ஆனால் டிசம்பர் மாதத்திலே ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ் என்று நடத்துகின்ற, இந்தியாவிலே நடத்துகின்ற ஒரே குடும்பம் டிஎஸ் குடும்பம் என்று நான் நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோப் எல்லாம் நடத்துகிறாங்க. நம்பிக்கையின் முழக்கம் மே மாதம் 3 நாள் 5 நாள் கன்வென்ஷன். ஆனால் அன்பை பகிர்ந்து கொள்கின்ற திருவிழாவாக இந்த குடும்பம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பது சிறப்பு. இந்த மருத்துவமனையை தொடங்கும் போது வந்தேன், அடித்தளம் போடும்போதும் நான் வந்தேன். ஆனால் அதற்கு பிறகு நான் வரவில்லை. இன்றைக்கு இந்த மருத்துவமனை சிறப்பாக இயங்கி வருவதை கண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்தியாவிலே
மிக சிறப்பான மருத்துவ பணியை செய்தவர்கள் ஒரு சிலர். இந்தியாவிலே மருத்துவ மிஷனரிகளாக வந்தவர்கள், அதிலே தலை சிறந்தவர் ஜான் ஸ்கடர் சீனியர். அவர்தான் ஹைடா ஸ்கடரனுடைய கொள்ளு தாத்தா அவர்கள்தான் இந்திய நாட்டிற்கு வந்த மிஷனரிகளில் தலை சிறந்த மருத்துவராக பணியாற்றினார்கள். அவருடைய பணியின் அடித்தளமே கடவுளின் அன்பு. கடவுள் மக்கள் மீது கொண்ட பரிவின் வழியாக தான் அவர்களை சுகப்படுத்துகிறார், அவர்களுக்கு உணவளிக்கிறார், அவர்களை ஆதரிக்கிறார். அந்த இரக்கமும் பரிவுதான் நம்முடைய மிஷனரிமார்களுக்கு கிடைத்த மாபெரும் மூலதனம். அதுதான் கேபிட்டல், மூலதனம். இப்பொழுது கேபிட்டல் மணி. அந்த காலத்திலே அந்த இரக்கம்தான் கேபிட்டல், மனித நேயம்தான் கேபிட்டல், மூலதனம். மக்கள் மீது கொண்டிருக்கின்ற பரிவு தான் மூலதனமாக இருந்தது. அந்த பரிவு நிறைந்த, இரக்கம் நிறைந்த, அன்பு நிறைந்த திருப்பணியை இந்த குடும்பம் செய்து வருவது சிறப்புக்குரியது. இந்த காலையிலே படிக்க கேட்ட பகுதியிலே கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஜெய்சிங் என்ன ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் எல்லாம் பார்வை இல்லாமல் இருந்தாலும் ஆனால் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் பார்வை வைத்திருக்கிற எங்களை போன்றவர்கள் எல்லாம் குறைவுள்ளவர்கள், நீங்கள் தான் குறைவில்லாமல் இருக்கிறவர்கள். அதுதான் எனக்கு கிடைத்த வெளிப்பாடு. கடவுள் யாருடைய கண்ணையும் பார்க்கவில்லை, அவர் பார்ப்பதெல்லாம் இருதயம். ஆகவே இருதயத்தை பார்க்கின்ற கடவுள் உங்களை அவருடைய பிள்ளைகளாக இணைத்து கொண்டு இன்றைக்கு அன்பை பகிர்கின்ற இந்த திருவிழாவிலே, கொண்டாட்டத்திலே உங்களை இணைத்திருக்கிறார்கள். நம்முடைய கடவுள் நம்முடைய சுகத்தை விரும்புகின்ற கடவுள். நாம் எல்லாரும் சுகமாய் வாழ வேண்டும் என்கின்ற இந்த மாபெரும் உன்னதமான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஜேசு பாண்டியனை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற மருத்துவர்களை பற்றி எனக்கு தெரியும். கடந்த 18-19 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். கடந்த ஆண்டு கூட நான் இப்படிப்பட்ட குடும்ப நிகழ்வுக்கு வந்தேன். நல்ல மழை, பெருவெள்ளம். மழையிலே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வை நிறுத்திவிட்டு நாங்கள் உணவறிந்து விட்டு சென்று விட்டோம். இந்த பணியை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அது ஒரு சிறப்புமிக்க பணி. இந்த இலவச மருத்துவ முகாமை மனிதநேயத்தோடு, கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையோடு, மக்களுடைய சுகத்தை விரும்புகின்ற இந்த குடும்பம், டிஎஸ் குடும்பம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். கடவுள் மனிதனானார். மனிதனுடைய இயல்பான வாழ்வில் பங்கு கொள்வதற்காக. இயல்பான வாழ்வு அமைதியற்ற சூழல், துக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இவைகளில் கடவுள் பங்கு கொள்கிறார். ஆகவே இந்த நம்முடைய கடவுள் இம்மானுவேல், நம்முடன் இருக்கின்ற கடவுள் நம்முடைய அருகாமையில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களை கைப்பிடித்து நடத்துகின்ற கடவுள் இயேசு கிறிஸ்து. நீங்கள் நினைக்கலாம் யார் எங்களை வழிநடத்துவது என்று சொல்லி. ஆனால் உங்களை நடத்துகிறவர் கடவுள், உங்களுடன் இருக்கின்ற கடவுள் இம்மானுவேல். கடவுள் நம்முடன் இருக்கிறார். அவர் தூரத்தில் இருக்கின்ற கடவுள் அல்ல, அவர் அருகாமையில் இருக்கிறார். நியர்னஸ், நம்முடன் இருக்கின்ற கடவுள், நம் அருகாமையில் இருக்கின்ற கடவுள், நம்முடைய துன்பத்திலே துயரத்திலே பங்கு கொள்கின்ற கடவுள். அவருடைய அன்பை நம்மில் பகிர்ந்து நம்மை வளப்படுத்துகின்ற கடவுள், நம்மை உந்தி தள்ளுகின்ற கடவுள், நமக்குள் இருக்கின்ற கடவுள். அந்த கடவுளை நாம் தொடர்ந்து விசுவாசித்து இந்த சிறப்புமிக்க நாளில் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் எங்கே சென்றார்?
வாழ்விழந்த மக்களை நோக்கி சென்றிருக்கிறார். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ், அன்பின் திருவிழா கூட நம்மை வாழ்விழந்த மக்களிடத்திலே அனுப்புகிறது. அவர் என்ன பணி செய்தார், அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ், அன்பின் திருவிழா, ஆண்டவர் செய்த பணியை நாம் செய்ய வேண்டும். மக்களுக்கு உணவளிப்பதும், சுகம் கொடுப்பதும், ஆவிக்குரிய வாழ்விலே அவர்களை கட்டி எழுப்புவதும், மக்களை முழு மனிதனாக மாற்றுவதும், அவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பதும், அவர்கள் வாழ்வில் மாற்றுருவாக்கத்தை கொண்டு வருவதும், இந்த பணியை கடவுள் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும். ஃபெஸ்டிவல் ஆஃப் லைவ், இந்த அன்பின் திருவிழா நமக்கு ஒரு பாதையை காட்டுகிறது. அது மக்கள் மீது பரிவு கொள்கின்ற ஒரு பாதை, வாழ்விழந்த மக்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு பாதை, பார்வையற்ற மக்களோடு இணக்கமான வாழ்வை உருவாக்குகின்ற ஒரு பாதையை இன்றைக்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ் கொடுக்கிறது. ஆகவே இந்த அருமையான காலை நேரத்தில் நான் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற குருக்கள், குறிப்பாக இதை தலைமையேற்று நடத்துகின்ற ரெவரண்ட் ஜோஸ், தம்பி நோவா அவர்கள் மற்றும் ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் அண்ணன் அவர்கள், குடும்பத்தினர், உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அன்பின் திருவிழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், அன்பை வாழ்வாக்குகிறீர்கள், அன்பே வாழ்வு என்று சொல்லுகிறீர்கள். அன்பின் வழியாய் மக்களை இயேசுவுக்கு நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாபெரும் திருப்பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கே. ஆமென். மீண்டுமாய் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட எங்களுடைய அன்பு மூத்த மகள் டாக்டர் ஜெயந்தி எம்டிஎஸ் டென்டிஸ்ட், குரோம்பேட்டையில் குமரன் குன்றத்தில் ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. கொருக்குப்பேட்டையில் ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கிளினிக் வச்சுருக்கோம், அங்கேயும் இருக்காங்க. தாங்கல்ல இன்ப இயேசு ஆலயத்து பக்கத்தில் ஒரு கிளினிக், அங்கேயும் இருக்காங்க. இங்கேயும் அவங்க வர்றாங்க. இந்த நாளில் அவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு மருத்துவர், பல்லுக்கான டாக்டர். அவங்க சில வார்த்தை நமக்கு கிரிட்டிங் சொல்லுவாங்க. ஒரு நல்ல செய்தியாளர். நாம் கண்டக்ட் பண்ணுறதுல நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான், தேவன் வந்து இருளில், மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வந்து வெளிச்சம் உதித்தது அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா. நிறைய இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு இருள் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் உண்மையாகவே அந்த இருளான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இருள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் இப்படிப்பட்ட மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு கூட வெளிச்சத்தை, ஒருவேளை நம்ம கண்கள் வந்து உலக பிரகாரமான நம்மளை உலகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும், உலக பிரகாரமாக நல்லா கண்கள் இருக்கிற மற்றவர்களுக்கு கூட, அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட, அவர்கள் கூட மரண இருளில் இருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், ஆண்டவருடைய நீதியை தெரியாத ஜனங்களுக்கு அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காக, அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரண இருளிலிருந்து விடுதலையாக்குவதற்காக தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பாலகனாக வந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த இடத்துல இருந்தீங்களா, உண்மையாகவே வந்து அவர் உங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்தார், உங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காகவும் திரும்பவும் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். பிறந்த இயேசு கிறிஸ்து அப்படியே பிறந்து பாலகனாக இருக்கல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வளர்ந்தார். அவர் எதற்காக இந்த உலகத்திலே ஒரே ஒரு தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக, தன்னுடைய சொந்த வாழ்க்கையவே கொடுக்கிறதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நம்ம மற்ற அநேக மற்ற வந்து தெய்வங்களை நாடி தேடி ஓடி போகலாம். பட் அவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் வந்து இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் நமக்காக ஒரு மனித கொண்டு நமக்காக ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்தில் வேற யாருமே, இந்த உலகத்தில் எந்த தெய்வங்களுமே தன்னுடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக, தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக, தங்களுடைய ஜனங்களை பாவ இருளிலிருந்து மீட்பதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக வந்தாங்க அப்படின்னா எந்த தெய்வமும் கிடையாது. அது ஒரே ஒரு தேவன் தான், அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து.
நமக்காகவே வந்தார். நமக்காகவே ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு தேவன் இந்த உலகத்தில் மரிப்பதற்காக வந்தார் அப்படின்னா அது அவர்தான். அவர் ஒருத்தர் தான் தேவனாக இருந்து மனிதனாக வந்தார், நம்மை மீட்பதற்காக வந்தார். அவர் ஒருத்தர் தான் இறப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். நீங்கள் எத்தனையோ புராணங்களை படிக்கலாம், எத்தனையோ கதைகளை படிக்கலாம். எந்த கதைகளிலையும், எந்த புராண கதைகளிலையும் எந்த ஒரு கதாநாயகனும் மனிதர்களை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் வந்ததில்லை. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவாறு, ஒருவேளை தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன், ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை மீட்பதற்காக, தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தவர் அவர் ஒருத்தர் தான். ஸோ இந்த தேவனுக்காக நம்ம எதையுமே செய்ய வேண்டியதில்லை பிரியமானவர்களை. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்மளுடைய மனசு அவருக்கு கொடுத்தா போதும். வேறு எதையுமே கேட்கல. மற்ற தெய்வங்களை போல எனக்கு நீ இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய், அவர் எதையுமே கேட்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றையுமே நமக்காக அவரே செய்து முடித்தார். ஒருவேளை மற்ற தெய்வங்களை யாரெல்லாம் நம்பி ஓடுறோமோ, நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய செய்கிறோம் இல்லையா? வேலு குத்துறோம், இது பண்ணுறோம், எத்தனையோ நாள் 40 நாள் விரதம் இருக்கிறோம், 40 நாள் சாப்பிடாம இருக்கோம், 40 நாள் நிறைய பேர் அந்த நெருப்பில் நடக்கிறோம், தன்னுடைய உடலை வருத்தி கொள்கிறோம். ஏன் அந்த மாம்சத்தை வருத்தி கொள்கிறோம்? எப்படியாவது அந்த தெய்வத்திட்டேருந்து நமக்கு சகாயம் கிடைக்காதா அப்படின்னு. ஆனால் இந்த தேவனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவை எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்துட்டார். இவை எல்லாவற்றையும் அவர் நமக்காகவே சிலுவையில் செஞ்சுட்டாரு. நம்ம எதையும் குத்திக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் தன்னுடைய தலைகளிலே முள்முடியை சூடிக்கொண்டார் நமக்காக. அவர் நம்ம எங்கேயும் நடக்க வேண்டியதில்லை. அவர் நமக்காக மலை மேலே அந்த பார சிலுவையை சுமந்து நடந்துட்டார். நம்ம எதுவுமே வருத்தி கொள்ள வேண்டியதில்லை. அவருடைய உடல் முழுவதும் நமக்காக காயங்களால் வருத்தப்பட்டார். ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்மளுடைய மனதை, நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொடுக்கறது தான். ஸோ இந்த பிறந்த நாளில், அவருடைய பிறந்த நாளிலே உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல, உங்கள் எல்லாருக்கும் இந்த மருத்துவ சேவை செய்கிறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஸோ ஒரு ஆர்எம்எஸ் குழுவாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் என்று சொன்னால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இல்லையா? மகிழ்ச்சியா எழுச்சியா? மகிழ்ச்சியும் கூட எழுச்சியும். ஹல்லேலூயா. ஆமா, கடவுள் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே அன்பை பறைசாட்ட. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமாவா இல்லைங்களா? ஆமா. தேவன் அன்பாய் இருக்கிறார். அவரில் எவ்வளோ வேணும் என்ன இல்லையா? இருள் இல்லை. நோ டார்க்னஸ் இன் த காட். இருள் இல்லை, அவருக்குள் இருள் இல்லை, அவருக்குள் ஒளி இருக்கிறது. ஸோ கடவுள் ஒளிமயமானவர். அந்த ஒளியை எங்க வச்சுக்கிறார் தெரியுமா? கடவுள் மனுஷனுக்கு எங்க வச்சுக்கிறார் அந்த ஒளியை? கண்ணுலையா? நெஞ்சத்தில், இருதயத்தில் வைத்திருக்கிறார் அந்த ஒளி. ஹல்லேலூயா. இல்ல, நாங்கெல்லாம் கண்ணால் பார்க்கிறோம், நீங்க இருதயத்தால் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. கடவுள் அந்த ஒளியை நமக்குள் வைத்திருக்கிறார், நம்முடைய இருதயத்துக்குள் வைத்திருக்கிறார். கண்களால் நாம் பார்க்கிறோம். கடவுள் ஒளியானவர், யாவருக்கும் ஒளி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்மஸ் இஸ் ஷேரிங் தி லைட். அது நமக்கு, இந்த கிறிஸ்மஸ் என்பது நமக்கு அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற மக்கள் யார்? அவங்க ஓரங்கட்டப்பட்டவங்க. இப்பவே ஆடு மாடு மேய்ச்சா அவனுக்கு மதிப்பு இல்லை. ஆமாவே இல்லைங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்திருக்குமா மதிப்பு? இருந்திருக்காது. என்னதான் சொத்து சோகம் இருந்தா கூட, என்னடா படிப்பறிவு இல்லாதவனா இருக்கிற, படிக்க தெரியாது உனக்குன்றுவாங்க. ஆமாவே இல்லையா? எங்க தாத்தா நல்லா வசதி படிச்சவர், 10 ஏக்கர் நிலம் இருக்கும், ஆடு மாடெல்லாம் இருக்கும், ஆனா எழுத தெரியாது, அவருக்கு படிக்க தெரியாது.